Hello everybody, this is Physics Man Explains. Welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பீட். மெஷரிங் த ரேட் ஆஃப் மோஷன். நம்ம இந்த இடத்துல எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரேட் ஆஃப் மோஷனை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். திஸ் ரெஃபர்ஸ் டு ஹவு மச் ஒன் குவான்டிட்டி சேஞ்சஸ் வென் எ அனதர் குவான்டிட்டி சேஞ்சஸ். இப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் பாருங்கள். இந்த இடத்துல 1 மீட்டர்லேருந்து இந்த 2 மீட்டர் வரைக்கும் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மீட்டர் சேஞ்ச் ஆகும்போது சைமல்டேனியஸாக இந்த இடத்துல இன்னொரு குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அது என்னென்னா டைம். இப்படி சைமல்டேனியஸாக 2 குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிறத பற்றி பார்க்குறது தான் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஸ்பீடில் என்ன விஷயம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரேட் ஆஃப் மோஷன். ரேட் ஆஃப் மோஷனை தான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா, ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ பாடி இன் யூனிட் டைம் ஆர் ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போ ஸ்பீட்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணுது பர் யூனிட் டைமில். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா, இந்த சிச்சுவேஷன் பாருங்கள். இப்போ இந்த கார் வந்து 2 மீட்டர், அதுக்கப்புறம் 5 மீட்டர் வரைக்கும் போயிருக்கு, அப்புறம் 9 மீட்டர், 12 மீட்டர், 20, 24 வரைக்கும் அவ்வளோ மீட்டர் கடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு மீட்டர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மீட்டர். ஆனால் டைம் அப்படின்றது பாருங்கள், டைம் அப்படின்றது யூனிஃபார்மாக இந்த இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளால் ஸ்பீட் அப்படின்றது ஒரு ஆவரேஜாக தான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் இப்போ ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸையும் டோட்டல் டைமையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் என்னென்னா மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீட் நான் என்ன சொன்னேன், ஆவரேஜாக தான் சொல்ல முடியும். ஸோ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, 24 மீட்டர் டிவைடட் பை 6 செகண்டில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணால் 4 மீட்டர். ஸோ நம்ம இப்படியும் சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்பீடை பற்றி பார்த்தோம். என்னோட நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Thank you for watching my channel. Bye.